மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸோட ஹையரிங் ப்ராசஸ்ல ஒரு பெர்ஃபெக்டான கேண்டிடேட்டை சூஸ் பண்ண டிஎஸ்ஏவை தான் மெயின் டூலாக யூஸ் பண்ணுவாங்க, அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். பட் அங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் எலிமினேட் ஆர் ரிஜெக்ட் ஆவாங்க. அதுக்காக டிஎஸ்ஏ கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், அதை கரெக்டான வேல கற்றுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக உங்களால் இன்டர்வியூஸை கிராக் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் சொல்கிற இந்த 5 சாலிட் டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமா உங்களால் டிஎஸ்ஏவை ஃப்ரம் ஸ்க்ராட்சில் இருந்து எஃபிஷியண்டாக கற்றுக்க முடியும். நான் ஜென்ரலான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாது, ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகிற நான் பர்சனலாக ட்ரை பண்ணுற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாவோ இல்லை ஃப்ரெஷராகவோ ஆர்எல்ஸ் ஒரு ஜாப் இன்டர்வியூஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. பிஃபோர் தட், நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா நான் தான் ராகேஷ் குமார். நான் கோடிங், கெரியர் அண்ட் டெக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை இந்த சேனல் வழியா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாக்டிக் நம்பர் 1, ஸ்டிக் வித் ஒன். மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னவா இருக்கும்னா, ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் ஆர் லேர்னிங் சோர்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒன் டே ஒரு யூடியூப் வீடியோல ஒரு ரேண்டம் டிஎஸ்ஏ கான்செப்டை பார்ப்பாங்க, அண்ட் தென் நெக்ஸ்ட் டே வேற சேனல்ல இருக்கிற ஒரு ஹை லெவல் கான்செப்டை பார்த்துட்டு டிஎஸ்ஏ கஷ்டமா இருக்குன்னு குவிட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ரேண்டம் யூடியூபர் சொல்ற வார்த்தையை கேட்டு ஃப்ரீக்வெண்டா அவங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஸ்விட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் நான் சொல்ற இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே இந்த இன்ஸ்டெபிலிட்டி ஸ்டேட்ல இருந்து வெளில வர முடியும். ஸ்டெப் 1, ஸ்பீக் ஒன் லாங்குவேஜ். நீங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜை சூஸ் பண்றதுன்னு தெரியலனா டிஎஸ்ஏக்கு மெயினா இந்த 4 லாங்குவேஜஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க: ஜாவா, C++, பைத்தான் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட். அண்ட் ஈச் லாங்குவேஜுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸை இந்த 4 லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும். நீங்க இதுல எந்த லாங்குவேஜை கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதில் பேசிக் கான்செப்ட்ஸை கற்றுக்கோங்க. அண்ட் அதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன், ஐ கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த வீடியோட லிங்க் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேசிக் மேக்ஸ், ரிகர்ஷன் அண்ட் பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த லாங்குவேஜோட கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஆர் லைப்ரரியை கற்றுக்கோங்க. பிகாஸ் அதில் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி உங்களால் டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸை எஃபிஷியண்டாக ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். நீங்கள் இதெல்லாம் பேசிக்காக யூடியூப்ல போயோ இல்லைனா கூகுளில் போயோ சர்ச் பண்ணி கற்றுக்கலாம். ஸ்டெப் 2 இஸ் பிக்கிங் ஒன் கோடிங் ஷீட். நீங்க இப்போ ஒரு லாங்குவேஜை கத்துக்கிட்டீங்க, அண்ட் நவ் நீங்க டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க ஒரு கோடிங் ஷீட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு கோடிங் ஷீட்ல ஸ்ட்ரக்சர்டா பேட்டர்ன் பை பேட்டர்னா டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சில ஷீட்ல அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ற லிங்க்கும் அண்ட் ஆல்சோ அந்த ப்ராப்ளமோட கோட் சொல்யூஷனோட லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. அது உங்க டிஎஸ்ஏ லேர்னிங் ப்ராசஸை எஃபிஷியண்டா மாற்றும். நான் பர்சனலா ஸ்ட்ரைவரோட A to Z ஷீட்டை தான் ஃபாலோ பண்றேன். அண்ட் நிறைய ஷீட்ஸும் இருக்கு, லைக் நீட் கோட் 150, லீட் கோட் டாப் 150, லவ் பவர் அண்ட் ஆல்சோ கியூரியஸ் ஃப்ரீக்ஸோட கோடிங் ஷீட்டும் இருக்கு. அது ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கும். அண்ட் நான் மென்ஷன் பண்ண ஷீட்ஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ நான் ஒரு கோடிங் ஷீட் ரெடி பண்ணலாம்ன்ற ஐடியால இருக்கேன். இந்த வீடியோவோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அதை ரெடி பண்ணலாமா இல்லையான்னு யோசிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு அந்த ஷீட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் சீக்கிரமா ரெடி பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். ஸ்டெப் 3 இஸ் சூசிங் ஒன் லேர்னிங் சோர்ஸ். நீங்க ரேண்டமா ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்து டிஎஸ்ஏ கத்துக்காம ஜஸ்ட் ஒரு யூடியூப் சேனல் ஆர் பிளேலிஸ்ட் ஆர் கோடிங் ஷீட்டை ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் இது உங்களை கன்சிஸ்டண்டா கத்துக்க வைக்கும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டிஎஸ்ஏவை ஸ்டார்டிங்லேயே குவிட் பண்றதுக்கான காரணம் வந்து ப்ராப்பரான ஒரு லேர்னிங் சோர்ஸ் இல்லாதது தான். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற கரெக்டா சொல்லித்தர லேர்னிங் சோர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அது யூடியூப் சேனலா இருக்கலாம், கோடிங் ஷீட்டா இருக்கலாம், ஆர் எல்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் ஆர் கோஹோர்ட்டா இருக்கலாம். யூடியூப் சேனல்ஸ் லைக் டேக் யூ ஃபார்வர்ட், குணால் குஷ்வா, கோட் வித் ஹாரி, நீட் கோட், ஃப்ரீ கோட் கேம்ப், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கு. அங்க டிஎஸ்ஏவை கிளியரா சொல்லி தராங்க, நீங்க போய் அங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் டாக்டிக் உள்ள போகலாம். டாக்டிக் நம்பர் 2, இம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் ஸ்கிராச். அண்ட் இது ரொம்ப ஒரு முக்கியமான டாக்டிக். பிகாஸ் நம்ம எல்லாரும் டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிட்டு இருப்போம். பட் நம்ம எத்தனை வாட்டி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணாலும் ஸ்டில் டிஎஸ்ஏ கோடிங் ரவுண்ட்ல ஒரு டெஸ்ட் கேஸ் கூட சால்வ் பண்ண முடியாம திணறுவோம். இட்ஸ் பிகாஸ் நம்ம லேர்ன் பண்ற அப்ரோச் தப்பு. அண்ட் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு, டேட்டா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க இண்டிவிஜுவல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ணி ஆகணும். அப்பதான் டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்றது, ஆக்சஸ் பண்றது அண்ட் அட் லாஸ்ட் நமக்கு ஏற்ற மாதிரி மேனிபுலேட் பண்றதுன்றது தெரியும். அண்ட் இது மூலியமா உங்களால ப்ராப்ளம்ஸை ஃபாஸ்டா டீபக் பண்ண முடியும், ஆப்டிமைஸ்டா கோட் எழுத முடியும், அண்ட் அட் லாஸ்ட் கான்ஃபிடென்ட்டா சால்வ் பண்ண முடியும். பட் எங்க இருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுன்ற டவுட் இருக்கும். அதுக்கு இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், ஸ்டார்ட் வித் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ். நீங்க பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் உங்களால ஹார்ட் அண்ட் ஹை லெவல் கான்செப்ட்ஸை கத்துக்க முடியும். அதுக்கு நீங்க லைன் பை லைன், ஃபங்க்ஷன் பை ஃபங்க்ஷனா ஈச் டேட்டா ஸ்ட்ரக்சரை ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க இன்பில்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாம பில்ட் பண்ணுங்க, அண்ட் தென் நீங்க இன்பில்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுங்க. பிகாஸ் அப்பதான் போத் அப்ரோச்சோட அட்வான்டேஜஸையும் கெயின் பண்ணுவீங்க. லைக் ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ணா ஃபாஸ்டா டீபக் பண்ற எபிலிட்டி கிடைக்கும். இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணா ஃபாஸ்டா ஆப்டிமைஸ்டு கோட் எழுத கத்துப்பீங்க.
These are the basic data structures: array, linked list, stack, queue, hashing, strings. And each data structure-ஐயும் scratchல இருந்து build பண்ணி அதுல basic operations-அ implement பண்ணுங்க. Like insertion, deletion, traversing, updating, searching, size or length. For example, நீங்க linked list-அ build பண்றீங்கன்னா node எப்படி create பண்றது, insert பண்றது, delete பண்றது, and then எப்படி traverse பண்றதுன்னு understand பண்ணி implement பண்ணுங்க. செகண்ட் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் லாஜிக். நீங்க கோட் பண்றதுக்கு முன்னாடி ஏன் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் இப்படி ஒர்க் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. லைக் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கான லாஜிக் எப்படி வந்துச்சுன்னு அனலைஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாக் ஏன் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டா இருக்கு, லிங்க்டு லிஸ்ட் ஏன் அரேவை விட சில கேசஸ்ல பெட்டரா பெர்ஃபார்ம் ஆகுது, கியூ எப்படி ஆர்டரை மெயின்டைன் பண்ணுது, இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கான இன்டர்னல் லாஜிக் அண்ட் ஒர்க்கிங்கை தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் அது ஒரு மென்டல் மாடலை உங்க மைண்ட்ல பில்ட் பண்ணும். அது மூலமா உங்களால எஃபிஷியன்டா எந்த விதமான மென்டல் பிளாக்கேஜ் இல்லாம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இது மூலமா உங்க அப்ரோச் ஆப்டிமைஸ் தான் இருக்கும். அட் லாஸ்ட், காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். நீங்க பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ட்ரீ, கிராஃப், ஹீப்ஸ், ட்ரைஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சேம் ரூல்ஸ் தான் இங்கேயும். ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை சூஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. லைக் இன்சர்ஷன், டெலிஷன், எக்ஸெட்ரா. தட்ஸ் இட். நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. பட் நெக்ஸ்ட் வர 3 டாக்டிக்ஸ் உங்களை ஒரு எஃபிஷியன்டான ப்ராப்ளம் சால்வரா மாத்தும். ஸோ நெக்ஸ்ட் டாக்டிக் உள்ள போலாம். டாக்டிக் நம்பர் 3, அண்டர்ஸ்டாண்ட் த காம்ப்ளெக்சிட்டிஸ். நீங்க உங்க அப்ரோச்ல கோடிங் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் தென் அந்த கோடை ரன் பண்றப்ப பேசிக் டெஸ்ட் கேசஸ் எல்லாம் கிளியர் ஆகிருக்கும். பட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பேசிக் டெஸ்ட் கேசஸை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிற 90% ஆஃப் த டெஸ்ட் கேசஸ் வந்து கிளியர் ஆகியிருக்காது. அதுக்கு மெயினா இந்த 2 ரீசன்ஸ் தான் இருக்கு. ஒன்னு, உங்க கோட் ரொம்ப ஸ்லோவா ரன் ஆயிருக்கும், ஆர் எல்ஸ் அதிக மெமரி ஸ்பேஸை யூஸ் பண்ணியிருக்கும். பட் ஏன் என்னோட கோட் ரொம்ப ஸ்லோவா ரன் ஆகுது, ஃபாஸ்டா ரன் ஆகாதா, ஏன் லார்ஜர் இன்புட்ஸ் கொடுத்தா கிராஷ் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு நீங்க காம்ப்ளெக்சிட்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி அல்காரிதம் தான் என்ன. பேசிக்கா அல்காரிதம்ன்றது ப்ராப்ளமை சால்வ் பண்ண நம்ம யூஸ் பண்ற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அண்ட் அதை தான் நம்ம கோடை கன்வெர்ட் பண்றோம். அண்ட் நீங்க ஒரு மாதிரி சால்வ் பண்ணிருப்பீங்க, நான் ஒரு மாதிரி சால்வ் பண்ணிருப்பேன். ரெண்டுமே அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிருக்கோம். பட் எந்த அல்காரிதம் ஃபாஸ்டா, பெஸ்டா, எஃபிஷியன்டா சால்வ் பண்ணுதுன்னு தெரிஞ்சாதான் டெவலப்பர்ஸால ப்ராப்பரான அப்ளிகேஷனை டெவலப் பண்ண முடியும். அண்ட் அந்த அல்காரிதமோட பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ண ஒரு மெஷர்மெண்ட் டூல் தேவை. அதுக்கு தான் நம்ம பிக் ஓ நோட்டேஷனை யூஸ் பண்றோம். பிக் ஓ நோட்டேஷன்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்ம். அதை யூஸ் பண்ணி அல்காரிதமோட பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணுவாங்க. அல்காரிதமோட பெர்ஃபார்மன்ஸ் டிஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் மேஜரா இந்த 2 திங்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒன் இஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் அனதர் ஒன் இஸ் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இன்புட் சைஸ் சேஞ்ச் ஆகும்போது அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண உங்க அல்காரிதம் எடுத்துக்கிற எக்ஸிகியூஷன் டைமை டிஃபைன் பண்ண டைம் காம்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்புட் சைஸ் சேஞ்ச் ஆகும்போது அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண உங்க அல்காரிதம் எடுத்துக்கிற எக்ஸ்ட்ரா மெமரி ஸ்பேஸை டிஃபைன் பண்ண ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணுவாங்க. பிக் ஓ நோட்டேஷன் பொறுத்த வரைக்கும் 6 டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டிஸ் தான் இருக்கு, போத் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டில. First one is constant complexity, O of 1. இது ஒரு best or excellent case scenario. Second one is logarithmic complexity, O of log n. இது ஒரு good case scenario. இதுல n-ன்றது input size. Third one is linear complexity, O of n. இது ஒரு fair case scenario. Fourth one is linear arithmetic complexity, O of n log n. இது ஒரு bad case scenario. And worst case scenarioல quadratic, exponential and factorial இருக்கு. இதை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஃப்ரீ கோட் கேம்போட பிக் ஓ சீட் ஷீட் ஆர்டிகலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ இதுக்குன்னு செப்பரேட்டா இன்டெப்தா வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரெடி பண்றேன். பட் இந்த வீடியோல நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்றேன், அது மூலியமா காம்ப்ளெக்சிட்டிஸ்ல ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க பில்ட் பண்ணிருப்பீங்க. ஜஸ்ட் ஈச் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆர் அல்காரிதமோட காம்ப்ளெக்சிட்டியை செக் பண்ணுங்க. லைக் அரேல ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்றது கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி, பைனரி சர்ச் பண்றது லாகரித்மிக் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இந்த மாதிரி எல்லா ஆபரேஷன்ஸோட காம்ப்ளெக்சிட்டியை செக் பண்ணி பாருங்க. நான் ஒரு ஆர்டிகலோட லிங்க் தரேன், அதுல பேசிக்கா மோஸ்ட் ஆஃப் த டிஎஸ்ஏ ஆபரேஷன்ஸோட காம்ப்ளெக்சிட்டிஸை மென்ஷன் பண்ணிருப்பாங்க, செக் பண்ணி பாருங்க. சோ நெக்ஸ்ட் டாக்டிக் உள்ள போகலாம். டாக்டிக் நம்பர் 4, பேட்டர்ன் அப்ரோச். நீங்க இப்போ வரைக்கும் டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கான ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணிட்டீங்க. பட் இதை வச்சு மட்டும் உங்களால டிஎஸ்ஏ ரவுண்ட்ஸை கிளியர் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க பேட்டர்ன்ஸை தெரிஞ்சுக்கணும்.
டிஎஸ்ஏல நிறைய பேர் நான் 300 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன், 500 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா நீங்க அவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸ் சில ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பேட்டர்ன்ஸோட வேரியேஷனாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் பைனரி சர்ச் வச்சு மட்டுமே நான் கிட்டத்தட்ட 25 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பேசிக்கான பைனரி சர்ச் அண்ட் அதுல கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி இவ்வளவு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். அதே தான் மற்ற பேட்டர்ன்ஸ்லயும் நடக்கும். ஸோ நான் சொல்ற இந்த 3 அப்ரோச்சஸை ஃபாலோ பண்ணாலே உங்களால பேட்டர்ன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்ளம்ஸை எஃபிஷியண்டா சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேட்டர்ன் பிளே புக். அதாவது நீங்க டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸை சால்வ் மட்டும் பண்ணாம உங்க அப்ரோச்சை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஒவ்வொரு ப்ராப்ளமை சால்வ் பண்றப்ப உங்க ஓன் வேர்ட்ஸ்ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், நீங்க யூஸ் பண்ண பேட்டர்ன் லைக் 2 பாயிண்டரா, கேடன்ஸ் அல்காரிதமா லைக் தட், ஏன் இந்த பேட்டர்ன் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன், அதுல இருக்கிற எட்ஜ் கேசஸ், பண்ண மிஸ்டேக்ஸ், புதுசா கத்துக்கிட்ட லைப்ரரி ஆர் கோட் ஸ்னிப்பெட், அண்ட் அட் லாஸ்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இது எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. இதுக்கு நீங்க கூகுள் டாக்ஸ், நோஷன் அண்ட் ஈவன் பிசிக்கல் நோட் புக்கை கூட யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது மூலியமா உங்களுக்கு பெட்டரா அந்த டிஎஸ்ஏ ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும், பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ற எபிலிட்டி பில்ட் ஆயிருக்கும், அண்ட் ஆல்சோ ஒரு டிஎஸ்ஏ மெட்டீரியலை ரிவிஷனுக்கு கிரியேட் பண்ணிருப்பீங்க. செகண்ட் ஒன் இஸ் சால்வ் பை பேட்டர்ன். நீங்க ரேண்டமா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணாம ஜஸ்ட் ஒரு பேட்டர்னை சூஸ் பண்ணி அதுல இருக்கிற டிஃபரெண்ட் வேரியேஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றது மூலியமா அந்த ப்ராப்ளமோட சொல்யூஷனை ரொம்ப ஈஸியா உங்களால ரெடியூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு பேட்டர்னை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லைடிங் விண்டோ, அண்ட் தென் அதுல 5 to 10 டிஃபரெண்ட் வேரியேஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்க. அதுக்கு நீங்க யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம்ல போய் சர்ச் பண்ணி சால்வ் பண்ணலாம். லைக் லீட் கோட் யூஸ் பண்றீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பேஜ்ல சர்ச் ஆப்ஷனுக்கு மேல நீங்க சூஸ் பண்ண பேட்டர்னோட டேகை கிளிக் பண்ணாலே டிஃபரெண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். அதுல ஈஸி ப்ராப்ளம்ல இருந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் தென் அந்த டிஃபரெண்ட் வேரியேஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்ல அந்த பேட்டர்னுக்கு ரிலேட் பண்ற மாதிரியான ட்ரிகர் வேர்ட்ஸ் இருந்தா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங்னு இருந்தா அது ஸ்லைடிங் விண்டோ பேட்டர்ன். இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சாதான் நீங்க கோடிங் ரவுண்ட்ல சால்வ் பண்றப்ப அந்த ப்ராப்ளமுக்கு பெஸ்ட் பேட்டர்னை சூஸ் பண்ணி ஈஸியா உங்களால சால்வ் பண்ண முடியும். அட் லாஸ்ட் மாஸ்டர் டாப் பேட்டர்ன்ஸ். ஜஸ்ட் எல்லா பேட்டர்னுமே கோடிங் ரவுண்ட்ல கேட்பாங்கன்னா அப்படி கிடையாது. ஜஸ்ட் சில பேட்டர்ன் மட்டும் தான் ஃப்ரீக்வெண்டா கோடிங் ரவுண்ட்ல கேட்பாங்க. அண்ட் நீங்க அந்த டாப் மோஸ்ட் ஆஸ்க்டு பேட்டர்ன்ஸை மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஷார்ட்டர் ப்ரிப்பரேஷன் டைம் இருந்தாலும் அதை எஃபிஷியண்டா யூஸ் பண்ணி டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ற அளவுக்கான லாஜிக்கை பில்ட் பண்ண முடியும். நான் சில டாப் பேட்டர்ன்ஸை சொல்றேன். லைக் 2 பாயிண்டர்ஸ், ஸ்லைடிங் விண்டோ, பைனரி சர்ச், கேடன்ஸ் அல்காரிதம், பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ், ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர்ஸ், merge intervals, backtracking, heap or priority queue, dynamic programming. இந்த மாதிரி டாப் பேட்டர்ன்ஸை பிக் பண்ணி இதுக்கு முன்னாடி சொன்ன 2 அப்ரோச்சஸை ஃபாலோ பண்ணி லாஜிக்கை பில்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் டாக்டிக் குள்ள போலாம். டாக்டிக் நம்பர் 5, எட்ஜ் கேசஸ். நான் ப்ரீவியஸா மென்ஷன் பண்ணியிருப்பேன், பேசிக் டெஸ்ட் கேசஸை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிற 90% ஆஃப் த டெஸ்ட் கேசஸ் வந்து கிளியர் பண்றது கஷ்டம்னு. அதுக்கு நீங்க டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கத்துக்கணும்னு சொல்லியிருப்பேன். பட் அது வெறும் 60% ஆஃப் த டெஸ்ட் கேசஸை மட்டும் தான் கிளியர் பண்ணோம். நான் ரிமைனிங் டெஸ்ட் கேசஸ் எல்லாமே எட்ஜ் கேசஸ். பட் எட்ஜ் கேசஸ்னா என்னன்னு ஒரு டவுட் இருக்கும். எட்ஜ் கேசஸை இன்புட்டோட பவுண்டரி கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க. நான் இதை ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு லிஸ்ட்ல இருக்கிற நம்பர்ஸ்ல லார்ஜஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்களுக்கு கொடுத்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இப்ப அந்த ப்ராப்ளமுக்கு நீங்க ஒரு கோட் சொல்யூஷனை எழுதணும். வாட் இஃப் கொடுத்த இன்புட் எம்டியா இருந்தாலோ ஆர் சிங்கிள் வேல்யூ மட்டும் இருந்தாலோ இந்த ஸ்பெசிபிக் கேஸுக்கு நீங்க கோட் எழுதலன்னா உங்க சொல்யூஷன் எஃபிஷியன்ட் இல்ல. அண்ட் ஆல்சோ டெஸ்ட் கேசஸ் சால்வ் ஆகாது. அதுக்கு நீங்க உங்க சொல்யூஷன்ல எம்டி லிஸ்டா இருந்தா -1 ரிட்டர்ன் பண்ற மாதிரியும், சிங்கிள் வேல்யூ மட்டும் இருந்தா ஜஸ்ட் அந்த வேல்யூவை பிக்கஸ்ட் நம்பரா ரிட்டர்ன் பண்ற மாதிரி உங்க அல்காரிதமை மாடிஃபை பண்ணணும். அப்படி பண்ணா டெஸ்ட் கேசஸ் கிளியர் ஆகும் அண்ட் ஆல்சோ உங்க கோட் எஃபிஷியன்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க காமனான எட்ஜ் கேசஸை ஹேண்டில் பண்ணுங்க. லைக் எம்டி இன்புட், சிங்கிள் இன்புட், ஆல் ஐடென்டிக்கல் இன்புட், சார்ட்டட் ஆர் ரிவர்ஸ் சார்ட்டட் இன்புட், மேக்ஸிமம் ஆர் மினிமம் இன்புட், டூப்ளிகேட் இன்புட் அண்ட் நல் இன்புட். அண்ட் தென் அந்த ஸ்பெசிபிக் ப்ராப்ளம்க்கு ஸ்பெஷல் எட்ஜ் கேசஸ் இருக்கும். அது நீங்க கோட் எழுதுறப்பவே உங்களுக்கு தெரியும். அதையும் ஹேண்டில் பண்ணுங்க. இது மூலியமா எல்லா டெஸ்ட் கேசஸும் கிளியர் ஆகியிருக்கும். ஸோ தட்ஸ் இட். இந்த 5 டாக்டிக்ஸ் இல்லாம ஒரு போனஸ் டாக்டிக்கையும் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். The bonus tactic is 3x3 revision method. நீங்க டெய்லி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றீங்க, ஸ்கிராச்ல இருந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, அண்ட் ஆல்சோ பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை சூஸ் பண்ணி சால்வ் பண்றீங்க, ஆப்டிமைஸ்டு கோட் எழுதுறீங்க, அண்ட் ஆல்சோ காம்ப்ளெக்சிட்டிஸ் அண்ட் எட்ஜ் கேசஸ் ஹேண்டில் பண்றீங்க. பட் இது எல்லாத்தையும் உங்க பிரெயின் சீக்கிரமா மறந்துடும்.
அதுக்கு மெயின் ரீசனா சொல்றது இந்த சைக்காலஜிக்கல் பினாமினா தான், த ஃபர்கெட்டிங் கர்வ். ஹெர்மன் எம்மிங்கர்ஸ் ஒரு ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட், அவர் மெமரி பத்தி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்ப இந்த ஃபர்கெட்டிங் கர்வ்ன்ற ஹைபோதீசிஸை கண்டுபிடிச்சாரு. ஃபர்கெட்டிங் கர்வ் பொறுத்த வரைக்கும் வித்தின் 1 வீக் குள்ள நீங்க கத்துக்கிட்ட கான்செப்டை ரிவைஸ் ஆர் ரீகால் பண்ணலனா 80% ஆஃப் த இன்ஃபர்மேஷனை நீங்க மறந்துடுவீங்க. அதாவது உங்க மெமரி அந்த இன்ஃபர்மேஷனை ரீடைன் பண்ணாது. சோ இந்த இஷ்யூ ஹேண்டில் பண்ண நான் ஒரு மெத்தட் சொல்றேன், தட் இஸ் 3x3 ரிவிஷன் மெத்தட். தட் இஸ் நீங்க புதுசா ஒரு கான்செப்ட் ஆர் பேட்டர்னை கத்துக்கிறப்ப ஆஃப்டர் 1 டே, ஆஃப்டர் 1 வீக் அண்ட் ஆஃப்டர் 1 மந்த்னு 3 டைம்ஸ் அந்த கான்செப்டை ரிவைஸ் பண்ணுங்க. சோ தட் அந்த கான்செப்டை உங்க மெமரி ரீடைன் பண்ணும். அண்ட் ஆல்சோ நீங்க அப்பப்ப இன்டர்வியூஸுக்கு அந்த கான்செப்டை திரும்பி திரும்பி படிக்கிறப்ப உங்க மெமரி அந்த கான்செப்டை இன்னும் அதிகமா ரீடைன் பண்ணும். So that's it. ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஒரு லாங்குவேஜ், ஒரு கோடிங் ஷீட் அண்ட் ஒரு லேர்னிங் சோர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஈச் டேட்டா ஸ்ட்ரக்சரையும் ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ணுங்க. டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. டிஎஸ்ஏ பேட்டர்ன்ஸை ரெகக்னைஸ் பண்ண கத்துக்கோங்க. எட்ஜ் கேசஸை ஹேண்டில் பண்ணி டெஸ்ட் கேசஸை கிளியர் பண்ணுங்க. அண்ட் அட் லாஸ்ட் 1 டே, 1 வீக் அண்ட் 1 மந்த்னு 3 டைம்ஸ் கத்துக்கிட்ட கான்செப்டை ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இது மூலியமா டிஎஸ்ஏவை நீங்க கிளியரா, எஃபிஷியன்டா, பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோல மென்ஷன் பண்ண எல்லா ரிசோர்சஸ் அண்ட் யூடியூப் வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க, செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் நீங்க சால்வ் பண்றத லிங்க்டின்ல போஸ்டா போடுங்க. சோ அப்போ ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டர் கிரியேட் ஆகும். நீங்க போடுற போஸ்ட்ல #DailyDSAChallengeன்னு போடுங்க. அண்ட் ஆல்சோ என்ன டேக் பண்ணுங்க, நான் செக் பண்றேன். அண்ட் ஆல்சோ நான் சப்போர்ட் பண்றேன். என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல பார்க்கலாம்.